மலையோர கிராமம் ஒன்றின் அமைதியான காலை. ஒரு அம்மா கோழி தன்னோட சின்ன குட்டி கோழியுடன் மெதுவாக நடந்து வந்தாள். திடீரென்று மின்னல் போல் வேகமாக ஒரு கார் வருது. கோழியை மோதுகிறது. ஒரே சத்தம். கோழி குஞ்சு ஒதுங்கி ஓடினாலும் அந்த அம்மா கோழி சாலையில் அமைதியாக கிடக்கத் தொடங்குகிறாள். சில நிமிடங்களில் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு சிறிய ஆம்புலன்ஸ் வந்து சேர்கிறது. அந்த கோழியை தூக்கி மென்பெட்டியில் வைக்கிறார்கள். சின்ன கோழி குஞ்சு சாலையோரத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தது. மழை மெல்ல கசிந்து விடத் தொடங்கியது. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருந்து ஒரு வெள்ளை நிற பூனைக்குட்டி வந்தது. அதற்கு கோழி குஞ்சு நிலை புரிந்தது. வா, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்றபடியான பார்வை. பின்னர் அதைத்தான் தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு மெல்ல நடக்கத் தொடங்கியது. கோழி குஞ்சு சற்று பசியாகவும் சோர்வாகவும் இருந்தது. பூனை உடனே தன்னோட இட்லி எடுத்துக்கொண்டு கோழி குஞ்சின் முன் வைத்தது. கொஞ்சம் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது. இருவரும் சிறிது நேரம் அன்போடு விளையாடினார்கள். அதற்கு பின் பூனை தன்னோட மென்மையான உருவத்தில் கோழி குஞ்சை அருகில் வைத்து அதன் மீது வாலை சுருட்டி மெதுவாக படுக்க வைத்தது. கோழி குஞ்சு கண்மூடியது. பூனை தன்னோட சிறிய தோழி கோழி குஞ்சு நான் சின்ன தானியை எடுத்துக்கிட்டு வரேன் என்று கிளம்பியது. வீட்டில் தனியாக இருந்த கோழி குஞ்சு அம்மா நினைவு வந்தது. அந்த நிமிஷத்தில் ஒரு வலியுடனும் இயக்கத்துடனும் அது மெல்ல வெளியே வந்தது. சாலையை நோக்கி நடந்தது. கோழி குஞ்சு மெயின் தோட்டில் நின்று கொண்டிருந்தது. ஒரு வண்டியின் சத்தம் கேட்டது. அதுக்குள் இருந்து ஒரு கிராமத்து சேவல் கொஞ்சம் மெதுவாக காருக்குள் ஏறியது. வண்டி மெதுவாக நகர்ந்தது. சாலையின் மறுபுறம் ஒரு சின்ன கோழி வீடு. மழைக்கு பிறகு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது. பூனை கடைக்குச் சென்றிருந்த தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு சின்ன சிரிப்புடன் வீட்டுக்குள் வந்தது. வீடு வெறிச்சோடிருந்தது. பூனை ரோட்டுக்கு வந்தபோது முன்புறமாக ஒரு கார் நெருங்கியது. பூனை திரும்பி பார்க்கவில்லை. கார் ஒரு வெண்ணெய் தடயமாய் பறந்து போனது. பூனை மெதுவாக கீழே விழுந்தது. கடைசி சுவாசம் கோழி குஞ்சின் நினைவோடு